ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா 3500 ஆண்டுகள் பழமையான அதிசயம், அதாவது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மாவடி ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். காஞ்சிபுரம்னு சொன்னாலே கோவில்களின் நகரம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அங்குள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் உள்ள மாவடி சந்நிதிக்கு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கிறதா. ஏகாம்பரம் பெயர் வர காரணம், ஏகம் என்றால் ஒன்று, ஆம்ரம் என்றால் மாமரம். ஒரே ஒரு மாமரத்தை தல விருட்சமாக கொண்டு இறைவன் வீற்றிருக்கிறதால தான் இந்த தலம் ஏகாம்பரம் என்று அழைக்கப்படுகிறதா. மாவடி சந்நிதிகளின் வியக்க வைக்கக்கூடிய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, 4 வேதங்கள் இந்த மாமரம் சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானது. அதாவது ரிக், யஜீர், சாம, அதர்வன என 4 வேதங்களே இந்த மரத்தின் 4 கிளைகளாக வளர்ந்துள்ளதாக ஐதீகம். ஒரே மரம் 4 சுவைகள், இது அறிவியலுக்கே எட்டாத ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மரத்தின் 4 கிளைகளில் பார்த்தீங்கன்னா விளையக்கூடிய கனிகள் 4 வெவ்வேறு சுவைகளை அதாவது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு கொண்டிருக்கிறதா. அதாவது அன்னை காமாட்சி தேவி இந்த மாமரத்தின் அடியில் அமர்ந்து தான் மணலால் ஆன லிங்கம் செய்த ஈசனை நோக்கி தவம் புரிந்தாராம். மாவடி என்றால் மாமரத்தின் அடி என்று பொருள். அதாவது அன்னையின் தவத்தை மெச்சிய ஈசன் தான் அவரை சோதிக்க ஆற்றில் வெள்ளத்தையே பாய செய்தாராம். மணல் லிங்கம் கரைந்து விடுமோ என்ற பயத்தில் தான் அன்னை லிங்கத்தை இறுக கட்டி அணைத்து கொண்டாராம். அன்னையின் பக்திக்கு மகிழ்ந்துதான் ஈசன் அங்கேயே காட்சி அளித்தாராம். இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலவர் லிங்கத்தில் அன்னையின் கைத்தடத்தையும் ஆபரண தழும்புகளையும் காணலாம். மற்றது இந்த மாமரத்தின் அடியில் தான் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் திருமணம் நடைபெற்றதாக கருதப்படுகிறதா. இன்றும் மாவடி சந்நிதியில் இறைவன் இறைவி திருமண கோலத்தில் சிறப்பாக அருள் பாலிப்பதையும் காணலாம். ஆன்மீகமும் அதிசயமும் நிறைந்த இந்த திருத்தலத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிப்பது பெரும் புண்ணியம்னே சொல்லலாம். நீங்களும் தரிசியுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.